ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிஸ் ஸ்மெல்ட் இந்தியா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ப்ரௌனி நம்ம வெரைட்டியாக ப்ரௌனி நம்ம பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிலே வந்து பார்த்தீங்கன்னா குக்கி தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 கிராம் வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் மில்க் சாக்லேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 60 60 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நீங்கள் வந்துட்டு ஒரு கீட்டு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட்டே வந்து நம்ம மெல்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ஒட்டுக்க போட்டுக்கிறேன். ரெண்டுமே ஒன்றா போட்டு நான் மெல்ட் பண்ண போகிறேன். நீங்கள் மெல்ட் பண்ணுறது வந்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் தான் வந்துட்டு ஹீட் பண்ண போகிறேன். மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டார்க் சாக்லேட் வந்து 100 கிராமு, 60 கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஹீட்டிங்கில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோல்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக நம்ம கப் கேக் பண்ணுவோம் இல்லையா, லைனரு, நீங்கள் பேப்பர் அந்த இதில் கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இல்லை அலுமினியம் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோல்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மைதா மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மைதா மாவு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு குக்கி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவில் கூட நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைதாவில் தான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா நம்ம பேக்கரிலலாம் நம்ம பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மைதாவில் தான் இருக்கும். அது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைதாவில் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் கோதுமையில் கூட செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஆர்டர் பார்க்குறதா இருந்தால் மைதாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மோல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா மைதா நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம டீமோல்ட் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 65 கிராம் வந்து நான் மைதா எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோதுமையும் அதே அளவு தான், 65 கிராம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா 10 கிராம் எடுத்திருக்கேன் கரெக்டாக. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நமக்கு பேக்கிங் சோடா தேவையில்லை, பேக்கிங் பவுடர் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக. ஆனால் அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் அதை போய் சலிச்சு எடுத்து வந்துடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துக்கிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரௌன் சுகரில் செய்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் ஓகே ஃபைன் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போதும். நீங்கள் வந்துட்டு இல்லை நிறையா செய்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்க மெத்தடே உங்களுக்கு டபுள் ப்ரொபோர்ஷன், ட்ரிபிள் ப்ரொபோர்ஷன் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே ஒவ்வொரு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை பீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் பீட்டர் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்க்லேயே தான் வந்துட்டு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஆர்டர் எடுத்திருக்கீங்க, சீக்கிரமாக முடிக்கணும், அவசரமாக ஆர்டர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் பண்ணுறேன். நல்லா சர்க்கரை நல்லா கரையணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி தானே வச்சுருக்கோம் அப்படின்னும்போது சீக்கிரமே வந்து கரைஞ்சிரும். அதனால வந்து நான் வந்து பீட்டர் யூஸ் பண்ணிக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து நல்லாவே மெல்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நீங்க டபுள் பாயில் மெத்தட்ல பண்றதுன்னா கூட பண்ணிக்கலாம். நல்லா சாக்லேட்டு அந்த பட்டரும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க மில்க் சாக்லேட் எடுக்கிறீங்கன்னா, இதே சேம் மெஷர்மெண்ட் தான். நம்ம டார்க் சாக்லேட் வந்து 100 கிராம் எடுத்துருக்கோம்ல. நீங்க மில்க் சாக்லேட் எடுத்தீங்கன்னா, அதே 100 கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறதா இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம எக்கும் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதில கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கும் சர்க்கரையும் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வேற எந்த எசன்ஸும் நம்ம சேர்க்கக்கூடாது. வெண்ணிலா எசன்ஸ் தான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ, அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். சாக்லேட் வந்து ஹீட் இருக்கக்கூடாது. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்லேட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? சாக்லேட்டையும், பட்டரையும் நம்ம அத வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து சேர்க்கணும். சூடோட சேர்த்துறக்கூடாது. இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு திக் பேட்டரா வந்து ரெடி ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பவுடர் இது மைதாலாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? வெட் இன்கிரீடியன்ட் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து நான் பேட்ச்சா சேர்த்து கிண்டிக்கிறேன். இத நம்ம கிண்டும்போது பார்த்தீங்கன்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா திக்னஸா இருக்கும். ரொம்ப திக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தண்ணியோ, இல்ல பாலோ வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்த இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க மொத்தமா போட்டு கிண்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாரி பேட்ச்சா உங்களுக்கு வந்து பண்ணும்போது ஈஸியா பண்ணிடலாம். நீங்க வீட்ல பண்றீங்க அப்படின்னா, ஸ்லோ ஸ்பீட்ல போட்டு பண்ணுங்க. அவ்வளதான் நான் எல்லா ஃப்ளாரையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப திக்காகிட்டே இருக்கும். அதனால நீங்க கைவிடாது கொஞ்சம் கிண்டிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலா ப்ரௌனிக்கு எப்படி பண்ணுவோம்? சேம் அதே தான். அதே கன்சிஸ்டன்சி தான். அது கொஞ்சம் நம்ம இன்னும் ஷைனிங்கா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்ப நம்ம எல்லா ம் பேட்டரி எல்லாத்தையுமே இப்ப நம்ம வந்து ஈவன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துட்டு நம்ம சுத்தி இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்து உள்ள தள்ளி விட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இத நல்லா கிளிங் ராப் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டூ 40 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர் வந்து நல்லா திக் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளிங் ராப் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வைங்க. நல்லாவே செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ ட்ரேல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாரி திக்கான பேட்டரா நமக்கு வந்து இருக்கும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, திக்கா இருந்தா நல்லாருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டேன். ஓகே. இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேக்கு வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, டக்குன்னு அது விழுகாது. ஸோ, தள்ளி விடுறதுக்காக நான் இன்னொரு ஸ்பூன் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணும்போது நல்லா மேல வந்து எலும்பி வரும். ஸோ, அதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சமா கேப் விட்டு அ
கால் இதுக்கு மட்டும் வைங்க. ஏன்னா, அது மேல எலும்பி வரும். ஸோ அதுக்காக. பார்த்தீங்கன்னா, 1 1/2 டீஸ்பூன் வைங்க கரெக்ட்டா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எம்எல்ல சொல்லணும், இல்ல கிராம்ல சொல்லணும் அப்டின்னா, கரெக்ட்டா 15 கிராம் வந்துட்டு நீங்க பேட்டர் எடுத்து வச்சீங்க அப்டின்னா, கரெக்ட்டா இருக்கும் இதுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் 2 ட்ரேலயுமே பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இத நம்ம பார்க்கும்போது அன்ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீட் பண்ணிட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது நல்லா இளகி வந்துரும். இளகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா செட் ஆகி நம்ம பிஸ்கெட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லைனர்ல வைக்கிற மாதிரி இருந்தாலும் லைனர்ல வைக்கலாம். இல்ல நான் நார்மலா வந்துட்டு பிளேட்ல வைக்கிறேன் அப்படின்னா, அது நல்லா இருக்காது. அது அப்படியே ஹீட் ஆகி அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். நமக்கு குக்கி மாதிரி கிடைக்காது. நீங்க லைனர் இருந்துச்சுன்னா, கப் கேக் லைனர் இருந்துச்சுன்னா, நீங்க அதில வச்சுக்கலாம். இல்லன்னா, இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வரும். உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத நீங்க இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. சிஸ்டர் ஒருத்தவங்க நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. டியர் கேக் பண்ணி காட்ட சொல்லியிருந்தீங்க. அ சிஸ்டர் நான் வந்துட்டு டியர் கேக் எப்ப பண்ணலான்னா, ஆர்டர் நமக்கு வந்து அப்கமிங் டேஸ்ல ஒரு 2, 3 ஆர்டர் வருது. அதில ஏதாவது டியர் கேக்கு வருதா அப்படின்றத நான் பார்க்குறேன். வந்துச்சு அப்படின்னா, நான் அந்த கேக்க வந்து இந்த கிளாஸ் கூட நான் கவர் பண்றேன். அப்படி இல்ல அப்படின்னா, நான் உங்களுக்காகவே ஒரு 1 கேஜி வந்து நான் தனியா பண்ணி காட்டுறேன் சிஸ்டர். எனக்கு வந்து அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, 20 தேதிக்கு மேல தான் ஒரு 3 ஆர்டர் இருக்குது. அது டியர் கேக்கா, இல்ல நார்மல் கேக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடிஜிய வந்து பார்த்தீங்கன்னா, 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, கரெக்ட்டா 15 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டீமோல்ட் பண்ண போறோம். இந்த மாரி ஸ்பூனோட பேக் சைடு இல்ல நைஃப் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம குக்கீஸ வந்து வெளில எடுத்துக்கலாம். நல்லா ஆற விடணும். என்னோட குட்டீஸ் எடுங்க, எடுங்கன்னு சொல்லி என்ன பாடாப்படுத்திட்டு இருந்தாரு பக்கத்துல நின்னுட்டு. ஸோ, அதனால நான் வந்து சீக்கிரமே டீமோல்ட் பண்றேன். கரெக்ட்டான ஷேப் கிடைக்கல எனக்கு. நீங்க இன்னுமே நல்லா கூல் டவுன் ஒரு 1 ஹவர் பக்கம் நீங்க வெயிட் பண்ணி டீமோல்ட் பண்ணீங்கன்னா, அழகா சூப்பரா வரும். அ இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரிஸ்பியா வராது. நம்ம ப்ரௌனி எப்படி சாஃப்ட்டா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். வாயில வச்சோனயுமே நல்லாவே மெல்ட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க குழந்தைங்களுக்கு பண்ணி குடுக்கும்போது, நீங்க வீட்ல அடிக்கடிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா, நீங்க கோதுமை யூஸ் பண்ணி பண்ணுங்க. எப்பயாவது சாப்பிடுறீங்க அப்படின்னா, மைதா யூஸ் பண்ணி செஞ்சு குடுங்க. இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டீஸ்க்கும் நான் எடுத்து குடுத்தேன். அ அந்த மோல்டு வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டீமோல்ட் பண்ணிட்டேன். இன்னும் நீங்க செட் ஆகணும், சீக்கிரமே டீமோல்ட் பண்றீங்க அப்பன்னா, கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுங்க. இந்த குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம வெளியில வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு கூட நம்ம வெளியில வச்சு சாப்பிடலாம். இதே நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா, 15 டூ 20 டேஸ் வந்து தாராளமா வரும். நீங்க சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். மைதா வந்து அதிகமா சேர்த்துக்க வேண்டாம். அ நீங்க கோதுமையில செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும், என்ன ரெசிபி வேணும் அப்படின்றதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ரிலேட்டடான விஷயம் வீடியோ வந்து நான் அடுத்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அத சொல்லுங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.